அன்னைக்கு நாள் 2017 நவம்பர் 27 ஒரு பெண் ஆசிட் பட்டதனால முகம் வெந்து போன ஒரு ஆளை அவசரமாக கூட்டிக்கிட்டு தெலுங்கானாவில் இருக்கிற நாகர் குர்னூல் என்ற இடத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல் ஒன்றுக்கு வராங்க. அந்த நபரோட முகம் ஆசிட் பட்டு வெந்து போனதுனால அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறி போயிருக்கு. பாதிக்கப்பட்ட அந்த நபரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்த அந்த பெண்ணோட பெயர் சுவாதி என்றும் அந்த நபர் சுதாகர் ரெட்டி என்றும் இருவரும் திருமணம் முடித்த கணவன் மனைவி என்றும் சொல்லியிருக்காங்க. அடையாளம் தெரியாத பைக்ல வந்த சிலர் சுதாகரோட முகத்துல ஆசிட்டை வீசியதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆனா ஒரு மட்டன் சூப் இந்த கேஸ்ல ஒரு மிகப்பெரிய திருப்பத்தையே உண்டாக்கி இருந்தது. சினிமாவுல கூட இந்த மாதிரியான திருப்பங்களை கண்டிப்பா நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அதுவும் ஒரு குடும்ப பெண் இந்த அளவு யோசித்து இவ்வளவு பெரிய ஒரு குற்றத்தை பண்ணிருப்பாங்களா என்று கண்டிப்பா உங்களுக்கும் நினைக்க தோணும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஆசிட் அடிக்கப்பட்டதனால ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்து வர சுதாகர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு வாரம் கடந்து போகுது. அவரோட முகம் அடையாளம் தெரியாத அளவுக்கு ரொம்பவே மாறி போயிருக்கு. முகத்தில் ஏற்பட்டிருந்த இந்த ஆசிட் காயங்கள் மெதுவாகத்தான் குணமாகும் என்பதனால டாக்டர் சுதாகருக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண பிளான் பண்றாங்க. இதுக்கு செலவாகிற மொத்த பணத்தை சுவாதியையோ அல்லது சுவாதியோட குடும்பத்தையோ ஹாஸ்பிட்டலுக்கு கட்ட சொல்லியிருக்காங்க. மொத்த செலவு 5 லட்சம் ஆகும் என்றும் சொல்லப்பட்டிருக்கு. இதுல பாதி பணத்தை குடும்பம் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடியே கொடுத்து மீதி பணத்தை சர்ஜரிக்கு முன்னாடி தர சொல்லி ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் சொல்லி இருக்கு. இதுல அந்த குடும்பத்துக்கு சுதாகர் உயிர் தப்பினதே பெரிய நிம்மதியாக இருந்து வந்திருக்கு. சுதாகரோட முகம் வாய் எல்லாமே காயம் ஏற்பட்டிருந்ததுனால சாப்பிடுறது ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கு. இதனால குடிக்கக்கூடிய உணவுகளை சுதாகருக்கு கொடுக்க சொல்லி டாக்டர் சொல்லி இருக்காங்க. சுதாகருக்கு மட்டன் சூப்புனா ரொம்பவே பிடிக்கும் என்பது அந்த குடும்பத்துல எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்றுதான். இதனால சுதாகரோட அம்மா அன்னைக்கு மட்டன் சூப் ரெடி பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. மட்டன் சூப்பை பார்த்ததும் சுதாகர் நடந்துகிட்ட விதம் அவங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியத்தை உண்டு பண்ணி இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, அன்னைக்கு சுதாகர் கட்டில படுத்துட்டு இருக்கிறப்போ சுதாகரோட அம்மா மட்டன் சூப்பை சுதாகருக்கு ஊட்டி விட கிட்ட கொண்டு போயிருக்காங்க. அப்போ சூப்போட வாசத்துக்கே சுதாகர் வாந்தி எடுத்ததா சொல்லப்படுகிறது. அதோட அந்த சூப்பை குடிக்கிறதுக்கும் சுதாகர் அன்னைக்கு விரும்பல என்று சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம சில நாட்களுக்கு அவங்க குடும்பத்தார் கொண்டு வர எந்த ஒரு மாமிச உணவுகளையும் சுதாகர் சாப்பிடலன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா பொதுவா சுதாகருக்கு மாமிச உணவுகள் என்றா ரொம்பவே பிடிக்குமா. மரக்கறி சாப்பாடுகள் அவ்வளவு பிடிக்காதுன்னு சொல்லப்படுது. ஆனா இப்போ எல்லாமே தலகீழா நடந்துட்டு இருக்கு. இப்ப சுதாகர் மாமிச சாப்பாடையே கொஞ்சம் கூட விரும்புறது இல்ல. மரக்கறி சாப்பாடை தான் விரும்பி சாப்பிடுறார். இத அங்கிருந்த சுதாகரோட தம்பி தொடர்ந்து கவனிச்சு வந்திருக்கார். சுதாகரோட திடீர் மாற்றம் ரொம்பவே அவங்களுக்கு ஆச்சரியத்தை உண்டு பண்ணுது. அது மட்டும் இல்லாம சுதாகரோட குரல் மாறி இருக்கு, உடை அணிகிற விதம் மாறி இருக்கு. சுதாகர் பொதுவாகவே கலகலப்பாக குடும்பத்தோட பேசுற ஒரு நபர். ஆனா இப்போ அவர் யார் கூடயும் பேசாம பொதுவா தனிமையில இருக்கத்தான் விரும்புறார். இது எல்லாமே சுதாகரோட தம்பிக்கு மனசுல பல கேள்விகளை எழுப்பி இருக்கு. இந்த சந்தேகங்கள் எல்லாத்தையும் வீட்டுல சொல்லாம சுதாகரோட தம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நடந்தது எல்லாமே சொல்லி இருக்கார். சுதாகரோட முகத்துல ஆசிட் அடிக்கப்பட்டதுல இருந்து சுதாகரோட நடவடிக்கையில் ஏற்பட்ட மாற்றம் எல்லாத்தையுமே போலீஸுக்கு சொல்லி இருக்கார். அதோட தனக்கு ஒரு உதவி பண்ணும்படியும் சுதாகரோட தம்பி போலீஸுக்கிட்ட கேட்டிருக்கார். அதாவது தங்களோட இருக்கிற நபர் சுதாகர் தானா என்பதே சந்தேகமாயிருக்கு. உண்மையில் அது சுதாகர் தான் என்றா, சுதாகரோட இந்த திடீர் மாற்றத்துக்கு என்ன காரணம், சுதாகரோட முகத்துல ஆசிட் வீசின அந்த நபர்கள் யார் என்று கண்டுபிடித்து சொல்லும்படியும் கேட்டிருக்கார். போலீஸுக்கு இதுல இருந்த சந்தேகம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு ஆசிட் அட்டாக் நடந்திருக்கு, தங்களுக்கு எந்த ஒரு போலீஸ் கம்ப்ளைண்டும் அப்போ வரைக்கும் வந்திருக்கல என்பதுதான். சோ இத பத்தி விசாரிக்க போலீஸ் முடிவு பண்றாங்க. ஒரு ஆளோட அடையாளத்தை உறுதிப்படுத்தணும்னா குறைந்தபட்சம் பிங்கர் பிரிண்டே போதுமானது. அதையே சுதாகருக்கும் பண்ணி பார்க்க போலீஸ் முடிவு பண்றாங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இருக்கிற நபரோட ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்து சுதாகரோட ஆதார் அட்டையில இருக்கிற ஃபிங்கர் பிரிண்டோட மேட்ச் பண்ணி பார்க்கிறப்போ இரண்டுமே மேட்ச் ஆகல. அப்போ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வர அந்த நபர் யார்? அப்போ அவர் சுதாகர் இல்லைன்னா நிஜமான சுதாகர் எங்க போனார்? சுவாதி ஏன் அந்த நபரை தன்னோட கணவர் என்று சொன்னாங்க? எப்படி ஒட்டுமொத்த குடும்பமும் இவரை சுதாகர் என்று நம்பினாங்க? குறிப்பா சுதாகரோட அம்மா எப்படி நம்பினாங்க? அன்னைக்கு ஆசிட் அட்டாக் நடக்க முதல் அந்த நபர் சுவாதி கூட தான் இருந்திருக்கணும். இது சுவாதிக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா வேற யாருக்கும் இது தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா போலீஸ்ல ஒரு வாட்டியாச்சும் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. சோ இந்த நபர் யார்
என்பது சுவாதிக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். குறித்த நபர் சுதாகர் இல்லைன்னு ப்ரூஃப் ஆகினதும் சுதாகரோட மிஸ்ஸிங் கேஸ்ல சுவாதியையும் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வர அந்த நபரையும் கைது பண்றாங்க. சுவாதி கிட்ட போலீஸ் விசாரணை பண்ணினப்பதான் பல திடுக்கிடக்கூடிய உண்மைகள் வெளியே வர ஆரம்பிக்குது. 2014 தான் சுவாதியும் சுதாகரும் திருமணம் பண்ணியிருக்காங்க. இது அவங்களோட வீட்டுல அப்பா அம்மா பார்த்து வச்ச திருமணமாக தான் இருந்திருக்கு. சுதாகர் ஒரு சுய தொழிலை பண்ணிட்டு வந்திருக்கார். சுவாதி ஹாஸ்பிட்டல் ஒன்ல நர்ஸா வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க. இவங்களுக்கு தர்ஷித், ஹர்ஷிதா என்ற 2 குழந்தைகளும் இருந்திருக்கு. சுவாதிக்கு நிறைய நாளாகவே முதுகுவலி இருந்து வந்திருக்கு. இதற்காக டாக்டர் கிட்ட போனப்போ முதுகுவலிக்கு பிசியோதெரபி பண்ணும்படியும் சொல்லி இருக்காங்க. அப்படி சுவாதிக்கு அறிமுகமான நபர் தான் பிசியோதெரபிஸ்ட் ராஜேஷ் என்று சொல்லப்படுகிறது. ஆரம்பத்துல ராஜேஷ் கிளினிக் போறப்போ சுவாதியும் சுதாகரும் ஒன்னா தான் போயிருக்காங்க. பின்னாடி சுதாகருக்கு ரொம்பவே வேலைப்படி இருந்ததுனால சுவாதி ராஜேஷ் கிளினிக்கு தனியா போய் வர ஆரம்பிக்கிறாங்க. இதனால சுவாதி ராஜேஷ் பழக்கம் நாளடைவில் கள்ளக்காதலா மாறி போயிருக்கு. சுதாகரை விவாகரத்து பண்ணிட்டு ராஜேஷ் கூட வாழணும்னா சுவாதிக்கு சுதாகரை விவாகரத்து பண்றதுக்கு எந்த காரணமும் இருக்கல. சுதாகர் சுவாதி கூட நல்ல விதமா தான் அப்ப வரைக்குமே குடும்பம் நடத்தி வந்திருக்கார். ஒரு வாட்டி ராஜேஷும் சுவாதியும் படம் பார்க்க தியேட்டருக்கு போயிருக்காங்க. அந்த படத்துல ஒரு சீன் வந்திருக்கு. முகம் பாதிக்கப்பட்ட நபர் ஒருத்தருக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றாங்க. அதனால அவரோட அடையாளம் மொத்தமாக மாறி போய் அவரை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருந்திருக்கு. இது சுவாதியோட மனசுல நன்றாகவே பதிஞ்சு ஒரு ஐடியாவும் வந்திருக்கு. அந்த படத்தை 2 பேரும் சேர்ந்து 20 வாட்டியாச்சும் பார்த்ததாக போலீஸ் விசாரணையில சுவாதி சொல்லி இருக்காங்க. சுவாதி அதன் பின்னாடி ராஜேஷுக்கு சுதாகரோட நடை, உடை, பாவனைகள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்திருக்காங்க. சொல்ல போனா ராஜேஷ மொத்தமாகவே சுதாகர் போல மாத்தி இருக்காங்க. இது எல்லாம் எதற்காக சுவாதி பண்ணணும்? சுவாதியோட பிளான் தான் என்ன? அன்னைக்கு நாள் 16 நவம்பர் 2017 ஞாயிற்றுக்கிழமை. அன்னைக்கு விடுமுறை என்பதனால சுதாகர் எங்கேயும் வெளியே போகாம வீட்டிலேயே இருந்திருக்கார். சுவாதி ஒரு நர்ஸ் என்பதனால அவங்களுக்கு மயக்க மருந்து சாதாரணமாகவே கிடைச்சிருக்கு. சுதாகர் தூங்கிக்கிட்டு இருந்தப்போ சுதாகருக்கு மயக்க மருந்து கொடுத்து மயக்கமாக்கி இருக்காங்க. சுதாகர் மயங்கினத்துக்கு பின்னாடி அவங்க வீட்டுக்கு ராஜேஷ வர சொல்லி இருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து சுதாகரோட தலையில இரும்பு கம்பியால அடிச்சு மயக்கத்திலேயே அவரை கொன்னிருக்காங்க. பின்னாடி சுதாகரோட முகத்தை மொத்தமா முழுசா அடையாளம் தெரியாதபடி சிதைச்சிருக்காங்க. ஒருவேளை போலீஸுக்கு சுதாகரோட உடல் கிடைச்சாலும் யார் என்று போலீஸ் அடையாளம் கண்டுபிடிக்க மாட்டாங்க என்று 2 பேரும் நம்பி இருக்கணும். பின்னாடி இறந்த சுதாகரோட உடலை பொலித்தீன் பையுள்ள கட்டி பக்கத்துல இருக்கிற காட்டுக்கு கொண்டு போய் எரிச்சிருக்காங்க. எரிஞ்ச உடலை பின்னாடி அங்கேயே புதைச்சிட்டு அவங்களோட அடுத்த கட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. சுதாகருக்கும் ராஜேஷுக்கும் உருவ ஒற்றுமை அதிகமா இருந்ததுனால முகத்தை பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி மாத்திட்டா யாராலையும் ராஜேஷ கண்டுபிடிக்க முடியாது என்று சுவாதி நினைச்சிருக்கணும். ஆனா ஹாஸ்பிட்டல்ல பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணணும்னா முகம் விபத்து ஒண்ணுல பாதிக்கப்பட்டிருக்கணும். அதுக்காக சுவாதி கையில் எடுத்த ஒரு ஐடியா தான் ஆசிட். ஆரம்பத்துல ராஜேஷ் இதுக்கு சம்மதிக்கல என்றாலும் கண்மூடித்தனமாக இருந்த காதல் காரணமா இந்த பிளானுக்கு ராஜேஷும் ஓகே சொல்லி இருக்கார். சுதாகர் கொலை நடந்து அடுத்த நாள் சுவாதி ராஜேஷ் முகத்துல ஆசிட் அடிச்சு முகத்தை சிதைச்சிருக்காங்க. ஆனா இந்த வேதனையை எப்படி ராஜேஷால தாங்கிக் கொள்ள முடிஞ்சது என்பதுதான் என்னால கொஞ்சம் கூட புரிஞ்சு கொள்ள முடியல. இது நடந்ததுக்கு பிறகு அதே நாள் சுவாதி ராஜேஷ சுதாகர் என்ற பேர்ல ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க. ராஜேஷ் ஒரு வெஜிடேரியன். இந்த மட்டன் சூப்பை அன்னைக்கு ராஜேஷால குடிக்க முடியல. ஒருவேளை அந்த மட்டன் சூப்பை ராஜேஷ் குடிச்சிருந்தா இப்ப வரைக்கும் யாருக்குமே எந்த சந்தேகமும் இல்லாம ராஜேஷ் சுதாகரோட இடத்துல இருந்து சுவாதி கூட குடும்பம் நடத்தி வந்திருப்பார்.